you are all fine. Let us see the Fourier series problem number 3 from our total PDF for the 5 units. இதில் பார்த்தோம்னா இப்போ சிக்னல் வந்து 0 to 1க்கு வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது, -1 to 0க்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ஸில் இருக்குது. இது வந்து சிமெட்ரிக்கை போட்டு ஒய் ஆக்சிஸும் வராது, ஈவன் சிக்னலாக வராது. ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் ஆல் த த்ரீ. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு சிம்பிளாகவே தெரியும். இது ட்ரையாங்கிள் இது ரேம்ப் சிக்னல். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு எழுதலாம். ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்ட்ரைட் லைனில் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே ஒய் வந்து அப்படி வச்சுக்கணும், எக்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து டி, x1 y1 வந்து 0,0, x2 y2 வந்து 1,1. அது ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் என்ன வருதுன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டின்னு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட டூரேஷன் இது டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 0 to 1 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது நமக்கு சிக்னல் இது வந்து டைம் பீரியட் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. ஸோ 2π/t போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 2π கிடைக்குது. இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸ் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் நாட் வேல்யூன்றதுக்கு 1/t இன்டகிரேஷன் ஓவர் த டைம் பீரியட். ஸோ நமக்கு இங்கே 0 to 1 இதோட ஈக்குவேஷன் டிடி சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1/2 வருது. இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் ஃபோரியர் சீரீஸில் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸில் எக்ஸ்பொனன்ஷியல் ஒரு சம் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு அடுத்து 1/t எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஜே ஒமேகா நாட் டிடி. இப்போ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது இங்கே டி வரும், இ பவர் மைனஸ் ஜே கே ஒமேகா நாட் த்ரீ இருக்குது. அப்போ இது வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இன்டகிரேஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ இன்டகரல் யூடிவி மெத்தட் போடணும். யூ ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கலாம். அப்போ டியூ ஈக்குவல் டு டிடின்னு வரும். அடுத்து இன்டகிரல் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டிடியை வந்து விடியூன்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி கேன் கெட் த வேல்யூ ஆஃப் வி. ஸோ இங்கே அதுதான் நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. யூ ஈக்குவல் டு டி இருக்குது, டிவி ஈக்குவல் டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி. அந்த உள்ளுக்குள்ள பவரில் இருக்க டேர்ம் சொன்னோம்னா மைனஸ் ஜேக்கு ஒமேகா நாட் வரும். இப்போ எக்ஸ் ஆஃப் கே அப்படியே, அப்போ எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு யூவி யூ இன்ட்டு வி அதை போட்டு அதை அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடணும். அப்புறம் இன்டெக்ரல் விடியூ இன்டெக்ரலுக்கு அதே மாதிரி போட்டுட்டு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா வி வில் பி கெட்டிங் எக்ஸ் ஆஃப் கே எஸ் ஜே பை k2π. ஓகேங்களா? இ பவர் இங்கேயும் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இ பவர் மைனஸ் ஜே 2π வந்து 1. அப்போது இ பவர் ஜே 2π ஹோல் அந்த மல்டிப்ளிகேஷனில் கே இருந்ததுன்னா ஹோல் பவர் என்ன எடுத்துக்கலாம். அப்போ 1 பவர் கேன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இ பவர் மைனஸ் ஜே 2k πன்னு இருக்குது. அப்படின்னா இ பவர் மைனஸ் ஜே 2π வந்து 1, அந்த கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பவர் கே 1 பவர் கேன்னு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் எனி இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் 2πj இஸ் ஆல்வேஸ் 1. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2πj வந்து என்னென்னா ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸுக்கு மேக்னிட்யூட் ஸ்பெக்ட்ரம் ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம் அரேன்னு சொல்லுவாங்க. இப்போ மேக்னிட்யூடுங்கிறது ரியல் பார்ட் த ஹோல் ஸ்கொயர்ட், அடுத்து இமேஜினரி பார்ட் த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ நமக்கு அங்கே ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதில் ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்ன அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். ஃபேஸ் ஆங்கிள் வந்து இமேஜினரி பார்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் இது பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 1/2πk இருக்குது. ஓகேங்களா? கே ஈக்குவல் டு வேறு டைம் இன்ஸ்டன்ஸில் 1/2πkயோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதை அப்படியே பிளாட் பண்ணோம்னா அதான் வந்து மேக்னிட்யூட் ஸ்பெக்ட்ரம். அடுத்து ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் வரைகிறதுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா 1/2πk இருக்குது, ரியல் பார்ட் இன்ஃபினிட்டி. ஸோ எனிதிங் பை ரியல் பார்ட் 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஜே 1/2πk தான் இருக்குது. ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது, ரியல் பார்ட் 0.
So anything by 0 infinity, tan inverse of infinity is 90 degree. So அங்கே ஃபுல்லாக ப்ளஸ் 90 டிகிரி, இங்கே ஃபுல்லாக மைனஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா calculate the trigonometric series for the signal waveform. இப்போ 0 to pi இருக்குது, pi to 2πக்கு சிக்னல் இல்லை. இது ஹாஃபே, இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஹாஃபே ரெக்டிஃபையரோட அவுட்புட்டு. ஸோ இது வந்து என்னது, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, டி ஈக்குவல் டு 2π. இப்போ இதோட டூரேஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2π தான், 0 to pi. அடுத்தது பிளாங்க் போர்ஷன் 5 to 2π. அப்போ டோட்டல் டைம் டூரேஷன் வந்து 2π. A0 வேணும்னா 1/t இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆஃப் டி டிடி. ஸோ டைம் பீரியட் நமக்கு வந்து 0 to pi சிக்னல் இருக்குது, சைன் ஏ சைன் டீன் இருக்குது. இங்கே இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ, அதனால தான் ஏ சைன் டீன் இருக்குது. இல்லைனா வெறுமனே சைன் டீன் மட்டும் வரும். நார்மலாக 1 அப்படின்ற இடத்துல வெறும் சைன் டீன் மட்டும் வரும். இங்கே ஏ ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ இருக்கிறதுனால ஏ சைன் டீன் வருது. ஸோ இதோட A0 வேல்யூ இன்டெக்ரல் சைன் டி எதுனா மைனஸ் காசு வரும். இன்டெக்ரல் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் -2 +2 ஆகிடும். ஸோ a/π வருது. ஏகே கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன் பிஎன் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது வந்து என்னென்னா 2/t இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆஃப் டி காஸ் ஒமேகா நாட் டி ஏகே கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து சிக்னல் வந்து ஈவனாக ஆடான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஈவன் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ ஈவன் சிக்னல் இந்த சென்ஸ் அப்போது ஏகே வரும், பிகே 0 வரும். பாருங்கள் அதே தான் வருது. ஸோ பிகே நமக்கு இங்கே டென்ஸ் டு 0, சைன் டி சைன் கேடி அது எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ இதை சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்ச வேல்யூஸும் சீரீஸில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த சிக்னலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ஸ் சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் டைம் ஆக்சிஸ். ஸோ A0 0 வரும். அடுத்து இட் இஸ் ஆட் சிக்னல் பார்த்தீங்கன்னாவே தெரியுது. இங்கே பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் இங்கே வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட் சிக்னல். அப்போது ஆட் சிக்னல்னால் ஏகே வந்து உங்களுக்கு 0 வரும், பிகே வரும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் இன்டெக்ரல் இங்கே யூவி மெத்தட் தான். இங்கே எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே ரேம் சிக்னலுங்கிறதுனால இது வந்து சிக்னல் வந்து ரேம் சிக்னல்னால எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டி தான். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி தான் ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்க வேண்டியது. -1 to +1, -1 to 0 வரைக்கும் டி மைனஸ் டி, 0 to 1 வந்து டி, வெறும் டி மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுட்டு இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் சிம்பிளி -1 to +1 ஃபுல் சிக்னலாக எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அகெயின் த சேம் மெத்தட், யூவி மெத்தடு. நம்ம யூ வந்து இந்த இன்டெக்ரேஷனில் டி இருக்குது, இங்கே ஒரு இங்கே டி, இங்கே டி டேர்மில் டி இருக்குது. ஸோ இன்டெக்ரல் யூ டிவி யூவி மைனஸ் விடியூ போடணும். ஸோ யூ ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கணும், டிவி ஈக்குவல் டு காஸ் மெத்தட் டேர்ம் எடுத்துக்கணும். அதில் இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு வி கிடச்சிரும். நமக்கு ஃபார்முலா என்னென்னா யூ இன்ட்டு வி, யூ வந்து டி, வி வந்து sin 4πt by 4kπ, லிமிட்ஸ் -1 to +1, +1 to -1, அந்த அப்பர் லிமிட் -1 போட்டு வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டெகிரல் ஈக்குவேஷனில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் விடியூ, வி இன்டெகிரேட் பண்ணால் வி இன்ட்டு வி வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin kπt by kπ dt வந்துருச்சு. இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு cos kπ வரும். ஸோ ஆல்ரெடி கேபை இருக்குது. இந்த நியூமரேட்டரில் இருக்க இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு கேபை வரும். அப்போ k² π² வரும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ திஸ் வே வி ஹாவ் டு ஒர்க் த சீரீஸ். ஓகே, சேம் வே. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஈவன் சிக்னல், sorry, it is a odd signal, AK is 0, BK you can find it out. Same method we can find out the BK. Okay, thanks for watching. Please subscribe my channel.